நான் மேட்டுக்கு வர்றேன். நேத்து முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் ஆக போறேன்னு இருக்கான் ஒருத்தன். என்னன்னா அவன் கல்யாண மண்டபத்தில் 2 தூண் வந்துருச்சாமியா இடையில. அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். என் நேரம் புல்லா தண்ணியை போட்டுச்சு. மூதவி தண்ணி போடுது. முதலமைச்சர் ஒரு நான் கேட்கிறேன், முதலமைச்சருங்கிற சீட்டு என்ன மியூசிக்கல் சேராது? நீ உன் மண்டபத்தில் மட்டும் 2 தூண் வந்ததுக்காண்டி உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர். நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி. ஆக்க இல்ல ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி. நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஒபாமா. என்ன பேச்சு பேசுறீங்க? தண்ணியா போட்டா என்னவெல்லாம் பேசமா? ஒருத்தன் கேட்டாரு என்ன அந்த கட்சி பேர் கூட வாயிலே வர மாட்டேங்குது. நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா என்ன தேக்கு முக்கா சொல்றாங்க. அந்த கட்சி ஆபீஸ்ல கூட்டணி சேர்றதுக்கு முன்னால போய் கேட்டிருக்காங்க. பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்கிறாங்க? ஏங்க என்ன யார் கூட கூட்டணி சேர போறீங்க, யார் கூட கூட்டணி சேர போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு உள்ள இந்த பீஸ் உட்கார்ந்து இருக்கு. எது இந்த லூ சுத்தமா முதலமைச்சர் ஆகும் சொல்லிக்கிட்டு பாருங்க. பீஸ் அது உள்ள உட்கார்ந்து இருக்கு. உள்ள இருந்து ஒருத்தன் வர்றான் வெளியே. இல்ல என்னங்க பேச்சுவார்த்தை யார் கூட கூட்டணி சேர போய் கேட்கிறான். அவன் சொல்றான் உள்ள இருந்து வர்றவன் இப்பதான் முதல் ரவுண்டு முடிஞ்சிருக்குன்றான். இன்னொருத்தாங்க வந்தான் உள்ள இருந்து. மறுபடியும் பத்திரிகையாளர் சேர்த்து என்னங்க யார் கூட சேர்ந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்துகிட்டு இருக்கா? இப்பதான் 2வது ரவுண்டு முடிஞ்சிருக்கு. இன்னொருத்த வந்தான். என்னங்க 3வது ரவுண்ட் போய்கிட்டு இருக்கு. இன்னும் சேர்றதுக்கு முன்னாலே அது என்னங்க இப்படியே கிட்டத்தட்ட 9 ரவுண்ட தாண்டிட்டாங்க. அப்ப பத்திரிகைக்காரர் ஒருத்தர் கேட்டாரு, ஏப்பா பேச்சுவார்த்தைங்கிறது 3 ரவுண்டு தானே, அது என்ன 9 ரவுண்ட தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டான். அதெல்லாம் நம்ம வழக்கமா சொல்ல முடியாதுங்க அப்படின்னு மாதிரி உள்ள போயிட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் நின்று வந்தான். என்னங்க அப்படின்னு அவன் சொன்னா அப்படின்னா பத்திரிகையாளர் கேட்டாரு,